ஹாய் ஹலோ வாங்க. நான் ஒரு 50 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருக்கேன் உருண்டை குழம்பு செய்கிறதுக்காக. பாருங்கள், புளி இவ்வளோ புளி எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும். இது வந்து நல்லா ஊறணும். நம்ம வடைக்கு ஊற வச்சு அரைக்கிறோம் இல்லையா, அந்த அளவுக்கு ஊறட்டும். இப்போ நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தக்காளி 3 அரைச்சி வச்சுருக்கேன். அரை மூடி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். புளி கரைச்சி ரெடி எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், சின்ன வெங்காயம் ஒரு 10 போல் அரைஞ்சி வச்சுருக்கேன். தேவையான கருவேப்பிலை, பூண்டு ஒரு 5 பல் அரைஞ்சி வச்சுருக்கேன். உரிச்சிட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். உருண்டை குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். தேவையான அளவு சேர்த்துக்கலாம். நல்லா சூடு ஏறட்டும். சூடு ஏறினதும் நம்ம கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். சோம்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுந்து, இதை நல்லா பொரியட்டும். பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கீங்க, அது சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, நல்லா வதங்கட்டும். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை குழம்பு. இதை நல்லா பொன்னிறமாக வதங்கணும். நல்லா வதங்கிடுச்சு பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அரைச்சி வச்சுக்கிறோம் 3 தக்காளி. இப்போ நம்ம காரத்துக்கு தேவையான வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். அதில் எல்லாமே இருக்கும். வீட்டில் அரைச்சதுனால அந்த குழம்பு பொடியில் நாங்கள் எல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது போட்டால். தக்காளி கொஞ்சம் லைட்டாக கொதிக்குது. இப்போ நம்ம குழம்பு பொடி சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் எதுவும் காரத்துக்கு சேர்க்க போகிறதில்ல. இந்த குழம்பு பொடியில் எல்லாமே இருக்குது. அது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அடுத்து நான் புளி கரைச்சி வச்சது சேர்த்துக்கிறேன். பாருங்கள், புளி தக்காளி எல்லாம் நல்லா கொதிக்குது. இப்போ நாங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுக்கிற தேங்காய் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ அரைச்சிக்கோங்க. நான் அரை மூடி எடுத்துருக்க சின்ன தேங்காயில் ஒரு பாதி மூடி. முக்கியமான விஷயம், நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ வேணுமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க பார்த்து. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது இதை மூடி வச்சிடலாம். நம்ம இப்போ உருண்டைக்கு ரெடி பண்ணிடலாம். பருப்பு நல்லா ஊறி இருக்குது. இப்போ அரைச்சி உருண்டை ரெடி பண்ணிடலாம். இது அது வரை கொதிக்கட்டும். நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸானா கொஞ்சம் வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். லைட்டாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம். கடலைப்பருப்பை நல்லா அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு. இதுக்கு தேவையான மசாலா: சோம்பு ஒரு 1/4 டீஸ்பூனு, சீரகம் 1/4 டீஸ்பூனு, தேவையான அளவுக்கு உப்பு, ஒரு பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சேர்த்து நம்ம எல்லாம் பிசைந்துடலாம். பிசைந்துட்டு உருட்டி குழம்புல சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா உருண்டையும் உருட்டி வச்சுக்கணும்.
நம்ம இது எல்லாமே இப்போ குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம எல்லாத்தையும் உருட்டி வச்சுக்கலாம். இப்போ இதெல்லாம் குழம்புல சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது, நல்லா வாசனையாக இருக்குது. குழம்பு கொதிக்கும் போதே நம்ம ஒரு உருண்டையை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு மெதுவாக சிம்மில் தான் இருக்கணும் ஸ்டவ்வு, ஏன்னா உருண்டையெல்லாம் உடஞ்சிரும். பாருங்கள், உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக அப்படியே தள்ளி விட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். ஒரு 15 நிமிஷம் சிம்லேயே மூடி வச்சிடலாம். உருண்டை நல்லா வெந்துடும். அப்புறமா லைட்டாக கலக்கி விட்டால் போதும். இது வேகட்டும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், அழகாக குழம்பு கொதிச்சு உருண்டையெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், சிம்லேயே மூடி வைக்கணும். 15 மினிட்ஸு நல்லா வெந்துடும். இப்போ நம்ம இதுக்கு கொத்தமல்லியை தூவி இறக்கி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, உருண்டை குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய்.